டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி வேக்கன்சிலாம் எப்போவாது தான் வரும். அதாவது பல பேருக்கு ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட், அதாவது ஏஎல்பி அப்படிங்கிற பதவி. என்ன ப்ரோ இது பதவி அப்படின்னா, ட்ரெயின் ஓட்டுறாங்கல்ல அந்த பதவி. அதற்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இது தொடர்பான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 19ஆம் தேதி வரையும் டைம் நீடிப்பு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த வாய்ப்பை தவற விடுறீங்க அப்படின்னா திரும்ப இந்த வேலை வாய்ப்பு வர மினிமம் 2 வருடங்களாவது ஆகலாம். இந்த வீடியோவில் இந்த வேலைக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் இது தொடர்பான தகவல் எல்லாமே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஏஎல்பி போஸ்ட்டுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட், அதாவது ட்ரெயின் ஓட்டக்கூடிய இந்த பணி, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பணிக்கான அறிவிப்பு வந்திருந்தது. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட்டை தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 19ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆனால் 11/5 தான் இருக்கும். லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான நோட்டீஸை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகே, இதற்கான மொத்த காலிடங்கள் எவ்வளோ அப்படின்னா 9970 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறேன். அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் லெவல் 2ல் வருது. சேலரி பாருங்கள் 19,900. இது வந்து இனிஷியல் பே, பேசிக் பே. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத சம்பளமே கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே இருக்கும். ஓகே, A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது கண்ணாடி போட்டவங்க, நல்ல பார்வை திறன் இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் மாதிரியான ஜாப் தானே, டிரைவர் ஜாப். ஸோ அதனால அந்த கண்ணாடி போட்டவங்க, லேசிக் சர்ஜரி பண்ணவங்க அந்த மாதிரிலாம் எலிஜிபிள் இல்லை. 18லேருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வயது வரம்பு பார்த்துடலாம். 18லேருந்து 30 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதற்கான லோயர் ஏஜ் லிமிட், அதாவது அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க, 18. அதாவது இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. இந்த தேதிக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருக்கணும். மினிமம் 18 வயசு. அதிலிருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினருக்கு. ஸோ இந்த தேதி, அதாவது 2/7/1995 நீங்கள் பொது பிரிவினர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். எஸ்சி, எஸ்டி அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது வரம்பை தாண்டி இருக்கும். அதாவது 18லேருந்து 30. எஸ்சி, எஸ்டினா 35. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 33 வயது வரையும் இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி. இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் இருக்குங்க, 500 ரூபா. எஸ்சி, எஸ்டி, ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் 250 ரூபா. யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 500 ரூபா ஃபீஸ், 400 ரூபா ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. முதல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணோன்னே, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு கிடையாது, அட்டன் பண்ணோன்னே. யாருக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க முதல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணோன்னே. அப்போ இதுக்கு எத்தனை எக்ஸாம் வரும் அப்படின்னா 2 எக்ஸாம் இருக்குது. அந்த பேட்டர்னுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், செலெக்ஷன் ப்ராசஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா CBT 1 இருக்குது, ஃபஸ்ட் எக்ஸாம். அப்புறம் CBT 2, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த வேலை எடுத்த மாதிரி தான். ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அண்டு சிலபஸ் பாருங்கள். 1 மணி நேரம் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். 75 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சிங்கன்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா பேட்டர்னு. அடுத்து இதற்கான சிலபஸ் என்ன ப்ரோ அப்படின்னா CBT 1ல் மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, ஜெனரல் அவேர்னஸ், இதில் இருந்தால் அவங்களுக்கான கேள்விகள் வந்து இருக்கும். அதே மாதிரி தேர்வை நீங்கள் தமிழில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதில் கிளியர் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட்டு CBT 2க்கு கூப்பிடுவாங்க. CBT 2க்கான பேட்டர்ன் பாருங்கள். CBT 2 அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் நடக்கும். பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 செக்ஷன் இருக்கும். பார்ட் ஏல 100 கொஸ்டினும், பார்ட் பியில் 75 கொஸ்டினும் இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான், மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸு. பார்ட் பி, சிலபஸ் ஃபார் பார்ட் பி. பார்ட் பியில் என்ன ப்ரோ கேட்பாங்க அப்படின்னா அது நம்மளோட அந்தந்த சப்ஜெக்ட் ஆர் ட்ரேடை பொறுத்து, நம்ம என்ன டிசிப்ளினோ அதை பொறுத்து. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் அப்படின்னா இது தொடர்பாக,
ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இது தொடர்பாக, மெக்கானிக்கல் அப்படின்னா இது தொடர்பாக, ஆட்டோமொபைல் அப்படின்னா இது தொடர்பாக. இதுலேருந்து உங்களுக்கு அந்தந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் தொடர்பாக கேள்விகள் வரும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணால் இது ஓரளவு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் எல்லாமே. ஓகே, இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதற்கான கல்வி தகுதி 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வெறும்னா 10th பாஸ் எலிஜிபிள் கிடையாது. 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ இன் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஐடிஐ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக் கூட அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல். இல்லை எம்இஎம்ட கூட இந்த இதில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டைரக்ட் பிஇ பிடெக் அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். மொத்தமாக கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சி இருந்துச்சா? நம்ம சென்னை ரீஜியனுக்கு பாருங்கள் 362 வேக்கன்சி இருக்குது. டீசெண்டான வேக்கன்சிங்க நம்ம சதர்ன் ரீஜியன். சென்னைன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ சென்னையில் மட்டும்தான் பணியா அப்படிலாம் கிடையாது. தமிழகம் முழுவதும் உள்ள பணி. ஆனால் நமக்கு ஹெட் வந்து சென்னை அப்படிங்கிறதுனால சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்தந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இதுலேயுமே அவங்க கம்யூனிட்டிலையுமே வேக்கன்சிஸ் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறப்பயே தேவை இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எடுக்க முடியாது அப்படின்னா வேறு வழி இல்லை, யூஆரில் போட்டு அப்ளை பண்ணி தான் ஆகணும். யூஆரில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டு அப்பயே அதுக்கப்புறம் எடுத்து கூட அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், யூஆரில் அப்ளை பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னா, யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கு, யூஆருக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், ஓபிசியில் வந்தாலும் யூஆரில் அப்ளை பண்ணால் யூஆரில் என்னென்னவோ அதுதான் உங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது நாட் ஓன்லி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் யூஆரில் போட்டி போட்டால் இதுதான். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.